திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 9 விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குறள் எண் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவி செய்வதற்கே ஆகும். விருந்து புறத்ததானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. குறள் எண் 82. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்தினராக வந்தவர்கள் வீட்டின் வெளியே இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கதன்று. வருவிருந்து வைகரும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. குறள் எண் 83. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. நாளும் வரும் விருந்தினரை போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை வறுமைப்பட்டு போவதே இல்லை. அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமருந்து நல்விருந்து ஓம்புவானில். குறள் எண் 84. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டிலே திருமகள் மனமகிழ்ந்து குடியிருப்பாள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினர் முதலில் உண்ண விஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்திலே விதையும் விதைக்க வேண்டுமோ? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. குறள் எண் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். இணை துணை தென்பு துன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்விப் பயன். குறள் எண் 87. இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்விப் பயன். விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவுதான் என்று அளவுபடுத்தி கூறத்தக்கதன்று. விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் அது.
குறள் எண் 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை பேணி அந்த வேள்வியின் பயனை பெறும் பேறு அற்றவர்கள் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவார்கள். குறள் எண் 89. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. செல்வமிருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமையே. இது மூடரிடம் மட்டுமே இருக்கும். குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. குறள் எண் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அனிச்சம்பூ முகர்ந்தவுடன் வாடிவிடும். அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கினால் விருந்தினரும் வாடி நிற்பார்கள்.